ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் திருப்பூர் டு கொடைக்கானல் ரோட் ட்ரிப் பார்த்துருப்பீங்க. கொடைக்கானல் மலைப்பாதை பயணம் உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த ரோட் ட்ரிப்பை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷனை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கொடைக்கானலில் நம்மளோட 2 டே ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோ கரெக்டாக இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கும். ஒரு வழியாக ஹெவி டிராஃபிக் அண்ட் மிஸ்ட் அண்ட் ஃபாக்குள்ளே பூந்து மேலே வந்து சேர்ந்துட்டோம். இனி நாம் போகிற வழியில் இருக்கிற இடங்களையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 6 to 7 நாம் ஸ்டே பண்ண வேண்டிய இடத்த ரீச் பண்ண பார்க்கலாம். இங்கிருந்து கொடைக்கானலுக்கு இன்னுமே 12 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ரைட்டில் 4 கிலோமீட்டர்ஸில் ஆதிமனிதன் குகை இருக்குன்னு போட்டிருக்கு. பட் ஃபஸ்ட் நாம் சில்வர் கேஸ்கேட் போய் பார்க்கலாம். இந்த டோலில் பார்த்தோம்னா காருக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டோல்லேருந்து வெளியில் வந்தனையும் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தோம்னா இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி இருக்குது. அதுவும் ரோட் பேஸ்லேயே. பட் இங்கே ரோட் சைட் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறதால பார்க்கிங் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். இங்கே டிராஃபிக்லேயே நமக்கு அதிக டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ டைம் பார்த்தோம்னா மதியம் 3 மணி ஆகுது. பட் இது வரைக்குமே நாம் வெள்ளி நீர்வீழ்ச்சி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் பொதுவாகவே டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே ஹாலிடேஸ்னாலே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேரங்களில் எல்லா பிளேசஸையும் சுற்றி பார்க்குறதுங்கிறது கண்டிப்பாக நமக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இதுதாங்க அப்பர் லேக். இந்த அப்பர் லேக்கோட வியூவுமே பார்த்தோம்னா ஜஸ்ட்டு போகிற வழியில் இறங்கி நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. உள்ளே போனோம்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும், பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க. இதுக்கு இடையில பார்த்தோம்னா ஏற்கனவே 3 மணிக்கு மேலே ஆயிட்டதால் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்லேருந்து இங்கே வர வழியில் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்திருந்த அவரைப்பருப்பு சாதத்தை சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சிட்டோம். இதுதாங்க அந்த ஃபால்ஸ். ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. தண்ணியும் குறைவாக தான் இருக்குது. மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கும் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸுமே பார்த்தோம்னா ஒரே லைனில் தான் மேக்ஸிமம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளேஸையும் நாம் கூகுள் மேப் போட்டு தேடி அலைய வேண்டியதில்லை. நாம் இங்கே பார்த்த இடங்களில் இங்கே மட்டும்தான் என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடங்களில் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்குறதுக்கும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ரோஸ் கார்டனாவது நாம் எடுக்கிற டிக்கெட்டுக்கும் நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒர்த்தாக இருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். எடுக்கலாம்.
செம்மையாக இருக்கு வாங்கிட்டோம். வராது வராது. ஃபோட்டோ எடுங்க. ரோஜா மலருக்கு பார்ப்பதற்கு அங்க உட்காருங்கடா 3 பேரும். மற்ற பிளேசஸ் கம்பேர் பண்ணும்போது ரோஸ் கார்டன் இங்கே ஓகே தான். ஸோ தாராளமாக இங்கே நாம் 1 to 1.5 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்டேக்கு போகிற வழியில் நைட்டு சமைக்கிறதுக்கு சிக்கன் எடுத்தோம். அந்த சிக்கன் கடைக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு நீரோட்டம் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே நாம் ஸ்டே பண்ண போகிற வில்லாக்கு ஈவினிங் 6:30க்கெல்லாம் வந்தாச்சு. வெளியில் கூட சில்னஸ் பெருசாக தெரியலைங்க. பட் ஒன்ஸ் நம்ம ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் செம்ம குளிராக இருக்குது. ஸோ எல்லோரும் டீ வச்சு குடிச்சு முடித்த கையோட சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி சுட சுட சமைச்சு நைட்டு 8 மணிக்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ஒரு 3 BHK வில்லா வித் கிச்சன் ஃபெசிலிட்டி. நாங்கள் மொத்தம் 3 ஃபேமிலி வந்திருந்தோம். ஸோ இந்த வில்லா எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்திருந்த ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட ஓன் வில்லா தான். ஸோ அவங்க எங்களுக்கு 6000 ருபீஸ்க்கு இங்கே ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 500 ருபீஸில் நைட் டின்னர் சமைச்சு தரதுக்கு அவங்களே ஆல் அரேஞ்ச் பண்ணி தரதா சொன்னாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் மொத்தம் 3 ஃபேமிலி. ஸோ நிறைய ஆளுங்க இருந்ததால் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி மட்டும்தானே, அதை நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணி நாங்களே செஞ்சு சாப்பிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே. வெளியில் வந்து பார்த்தோம்னா பயங்கர பனிமூட்டம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு இந்த பனிமூட்டத்தில் அப்படியே ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்தோம். ஒன்றுமே தெரியல. வந்து நின்று காம்ப்ளிமெண்ட்ரியாக கேம்ப் ஃபயர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க. நைட்டு மழை வந்ததால் கேம்ப் ஃபயர் வேண்டாம், அதுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, வெண்பொங்கல் அண்ட் வடை இதையெல்லாம் சமைச்சு இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு 10 மணிக்கெல்லாம் வில்லாவை வெக்கேட் பண்ணிவிட்டு நேற்று மிஸ் பண்ண இடங்களையெல்லாம் இன்றைக்கி சுற்றி பார்க்கலான்னு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி மண்டேவாக இருந்தாலும் இட்ஸ் January 26 ரிபப்ளிக் டே ஹாலிடே. ஸோ காலையிலேருந்தே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லும். கொடைக்கானல் ஃபேமஸ் குணா கேவ்ஸ் போகிற வழியில் பார்த்தோம்னா இந்த ரோட் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் 1 வேவாக தான் இருக்குது. இது வந்து 1 வே ஃபுல்லாகவே. ரோட் கண்டிஷனுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் டிரைவிங் நல்லா ஸ்மூத்தாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. இதை எல்லாத்தையும் விட முக்கியமாக டிராஃபிக்கும் இல்லை. ஹலோ, அதில் போயிருக்காங்க. இங்கே வெஹிக்கிள்ஸ் என்ட்ரிக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சார்ஜஸ் போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கேயுமே எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை, எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. 100 ரூபா. வெளிநாட்டுக்காரங்களுக்கு 200 ரூபாய். வாக்கிங் இஸ் நாட் அலவுட்.
கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சேங்சுரின்னு போட்டிருக்குன்ட்டு உள்ளே வந்தோம். பட் எங்கேயுமே பெருசாக சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே கீழே இறங்கி போய் நின்று வியூஸ் பார்க்கலாம். பட் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருந்ததால் எதையுமே நம்மளால் கிளியராக பார்க்கவும் முடியலை. இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் எல்லோரும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஃபுல்லாகவே சேராக இருக்குது, பயங்கர ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் கொடைக்கானல் ஃபேமஸ் குணா கேவ்ஸ் தான் போக போகிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்ததுலேருந்து குணா கேவ்ஸை நேரில் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி தான் அது நிறைவேற போகுது. ஸோ நாங்கள் 3 ஃபேமிலியுமே ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கோம் குணா கேவ்ஸை நேரில் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஏற்கனவே குணா கேவ்ஸ் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்படி இருந்ததுங்கிறத காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொடைக்கானல் 2 டே ட்ரிப்பில் எங்களுக்கு கிடைச்ச பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கொடைக்கானல் கொஞ்சம் செட் ஆகாதுன்னு தான் தோணுது. பட் இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்டே புக் பண்ணி இப்படி ஒரு மாஸான கிளைமேட்டில் ஜஸ்ட் ஒரு 2 or 3 days நல்லா சில் பண்ணிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடைக்கானல் 100% சூட் ஆகும். வந்தாச்சு. படத்துல முன்னாடியே சூப்பர். எப்படி நடக்கிறீங்க? ஆன்சர் பண்ணி அழகா ஆன்சர் பண்ணிட்டு போகுது. ஏ பார்த்து தெரியாது பார்த்துருங்க. சரிடா வழுக்கங்க அங்கால வழுக்குது. மேலே போகும்போது பயமா இருக்கு. செய்து
ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் மஞ்சுமல் பாய்ஸோட எஃபெக்டை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாய்ஸ் எல்லாம் எந்த வழியாக இறங்கி போனாங்க, எந்த குழியில் விழுந்தாங்க, இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் மேக்ஸிமம் இருந்தது, எங்களையும் சேர்த்து. இந்த பிளேஸே செம்ம வைபாக இருக்குது. கொடைக்கானல் வந்தது உண்மையிலேயே ஒர்த்துன்னு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த பகுதி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நம்ம நடக்கிற இடங்களில் அங்கங்கே நிறைய பாதாள குழிகள் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாறைகளுக்கு இடையில் நிறைய ஆழமான இடைவெளிகளும் இருக்குது. இங்கே வர்றவங்க யாருமே அதில் தப்பி தவறி கூட விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற எல்லா குழிகளையுமே நம்மளோட பாதுகாப்புக்காக இந்த மாதிரி இரும்பு கவசத்தால் கவர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இரும்பு கம்பிகள் மேலே பார்த்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சர்வசாதாரணமாக ஏறி நிற்கிறதையும் நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வர்றவங்க இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ கொடைக்கானலில் சுற்றி பார்த்த வரைக்கும் குணா கேவ்ஸ் அண்ட் ரோஸ் கார்டன் தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இங்கே இன்னுமே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது. பட் குணா கேவ்ஸை பார்த்து முடிச்சுட்டு வர வழியில் லஞ்சு சாப்பிட்டு முடிக்கும் போதே டைம் பார்த்தோம்னா ஈவினிங் 4 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இரவு 10 மணி போல் சேஃபாக திருப்பூரும் ரீச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே நம்மளோட அடுத்த வீடியோக்கு ரெடி ஆகிருங்க.